இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து எங்களுக்கு கல்யாணம். இதன வரையும் முன்னாடி கல்யாணம் பண்ண சொல்லாமலாம் கல்யாணம் பண்ணிட்டோம். ஆமா, நீங்க எல்லாரும் கண்டிப்பான முறையில் கல்யாணத்துக்கு வந்தே ஆகும். சரி, ஆவணி நல்ல நாள் பார்த்துட்டு சொல்றேன், கண்டிப்பா வந்துருங்க. ஆவணி 6 நல்ல நாள். ஆவணினாவே நல்ல நாள் தானே? ஆமா, எல்லாமே 2 எழுத்து தான். அது ஆவணி 2 ஆவணி 3 எழுத்து. அதே நம்ம ஆளுக்கு 3 எழுத்து தான். உங்களுக்கு 3 எழுத்து தான் ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு 3 எழுத்து தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கே பிடிக்கிறப்ப எனக்கு பிடிக்காம இருக்கும். எல்லாத்துக்குமே பிடிக்கதான் செய்யும். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான். என்ன விஷயம்? நான் சொன்னா எது சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம தலையாட்டிக்கிட்டே இருப்பான். ஆனா நீங்க யாராச்சும் அப்படி கேட்பீங்களா? கேட்க மாட்டோம். ஆமா, மிச்சர் ப்ராப்ளம் வந்து அது உனக்குடா, எங்களுக்கா அப்படி கிடையாது. எங்க காதல் தெய்வீக காதல். ஆமா, அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காதலுக்கு உலகத்துல ஈடே இருக்காது. அப்படிதான் முன்னாடி ஒருத்தனை காதலிச்சு சொல்லுங்க, ஒரே ஒருத்தரை காதலிச்சு அவர் பார்த்தீங்கன்னா 1 நம்பர் பொம்பளை பொறுக்கி. பொம்பளை பொறுக்கி ஏன் நீங்க காதலிச்சிங்க? வர்றப்ப பொம்பளை பொறுக்கின்னு தெரியாம தான் காதலிச்சேன். ஆனா இன்னதுக்குள்ளே 1 நம்பர் பொட்டை பொறுக்கி. ஒன்று கட்டுனா நண்பனுக்கு உண்மையா இருக்கும், இல்லைன்னா சொல்லுங்க. சிவசிவான் ஈசா இருந்த எனக்கு தான் இந்த கதி. ஈசனே நம்பி இருந்தா கைவிட மாட்டாங்க. ஆனா மற்றதை நினைச்சனாலதான் அப்படி கைவிட்டு. புரியுதா உங்களுக்கு? ஈசனே நம்பி இருந்தா கைவிட்டுருக்க மாட்டாரு. கார்த்திகனை நம்பினாலும் 2 பொண்டாட்டி இருக்குல்ல கார்த்திகனுக்கு. ஆமா, அதனாலதான் அந்த நிலைமை. இல்லைன்னா அந்த நிலைமை வந்திருக்குமா? இருக்க முடியாது. வராது. அது மாதிரி எல்லாருமே சொல்றேன், பார்த்து பக்குவமா இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டா கருடா சோகம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஏன் தொண்டை அடைச்சிச்சுன்னா அதை முக்கியமா சொல்லி ஆகணுமா உங்களுக்கு? தஞ்சாவூர் பக்கம் கச்சேரிக்கு போனீங்களே, நாதஸ்வர கச்சேரி. நீங்க என்ன கச்சேரிக்கு போனீங்க? நீங்க உள்ளுக்க வச்சு ப்ளூட்டோ வாசிச்சிங்களா அந்த கச்சேரிக்கு? சரி சரி சரி, எனக்கு தான் சரி இல்லாமல் போச்சு. சரி இருக்கட்டும், என் வீட்டுக்காரர் வந்தாருன்னா வந்துட்டு போன விஷயத்த சொல்லுங்க, நான் சீக்கிரத்தில் போயிட்டு வரேன். ஆனால் இனிமேல் சரி, நான் வந்துட்டு போன விஷயத்த யார்கிட்ட சொல்ல வந்தாருன்னா எதுக்கு வந்தார் எது வந்தாருன்னு கேளுங்க, கேட்காம இருக்கக்கூடாது. எதுக்கு வந்தீங்க? நான் தான் சொல்லிட்டேன், என் வீட்டுக்காரர் தேடி வந்தேன்னு சொல்லி. மலைமகளிடம் மறைவானதே
பட்டியை நோக்கி பள்ளியும் ஒன்றுமே சிற்றூர் தனக்கு சிறந்த நாடு என்று கூறினார்கள். பார்க்கும் பொழுது இடத்தை பார்த்தவுடன் இங்கே வாழக்கூடியவர்கள் வேங்கையின் வீரமும் வரிப்புலியின் உருமலும் காளையின் துடிப்பும் விரைந்தோடும் குதிரை வாழும் வேகம் கொண்ட மான் வாழ்ந்த அந்த குறிஞ்சி நிலம் தெரிவித்தாரே தசரத சக்கரவர்த்தி திருமணான ராமநாட்ட கோசல் நாட்டி புண்ணிய பூமி என்று. அதுபோல இவ்வனமும் அருள் வளமும் செல்வ வளமும் சகல வளமும் நிறைந்திருக்கிறது வர்ணிக்க வேண்டும். ஈயாத வாழ்வும் எண்ணாத நிறைவும் பெற வேண்டும் என்று நினைப்பவர் இடத்துக்கு வந்தால் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று நிறைவார்கள். எவ்வித எம்மில்லை பார்க்கும் பொழுது அருமையான வனமாக இருந்தால் வந்திருக்கக்கூடியவர்களும் சிறப்பானதான இருக்க வேண்டும். பார்க்கும் பொழுது சிறப்பு மிக்க இந்த சிங்கார சோலை வர்ணித்தே ஆக வேண்டும். அப்படி சிறப்பு மிக்க சிங்கார சோலை வர்ணிக்கக்கூடிய இடம் மூவாசை வருத்த மொழியும் கூட இடத்திற்கு வந்தால் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று நிறைவார்கள் என்பதை எவ்விதமில்லை. பார்க்கும் பொழுது இன்னொரு வேதனை இவர்களுக்கு வெடியாக இருக்கு பார்க்கும் பொழுது ஆமா இன்னொரு வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு இது வெள்ளம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் ஒளியை பாரு காலையில் விழிக்கும் குருவியை பாரு சோமலை படிக்கும். ஒளியை பாரு காலையில் விழிக்கும் குருவியை பாரு சோமலை படிக்கும். காக்கையை பாரு கூடி பிழைக்கும். காக்கையை பாரு கூடி பிழைக்கும். நம்மையும் பாரு சங்கமே சிரிக்கும். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. தனக்கு ஒரு கொள்கை அதற்கு ஒரு தலைவன் தனக்கு ஒரு பாதை அதற்கு ஒரு பயணம். தனக்கு ஒரு கொள்கை அதற்கு ஒரு தலைவன் தனக்கு ஒரு பாதை அதற்கு ஒரு பயணம். உனக்கென வேண்டும் உயர்ந்திடு தம்பி உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய பறவைக்கு எத்தனை பெரிய பறவைக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. உடுக்கை இடுப்பு உடலோ கருப்பு நிறம் படுக்க விருப்படுத்து பாவடையை சுற்றி முட்டி தொடங்குந்தல் மூட்டி முறுக்கி சடைப்படுத்து தட்டிப்படுத்த தாளினார் போல் ஒட்டு உழந்தவளை உன்னுடைய பின்னளவும் என இங்கெங்கே எட்டி தள்ளுறு சிற்றாடை மேலோங்கி செம். ஆமா
எப்படி சிற்றாடை மேலதுங்கி செம்பொன் காலம் எடுத்து குற்றால தெரிவின குழந்தை பாட்டு திரும்ப பார்க்கும் பொழுது சித்திரை நிலவெடுத்து தேனாட்டில் ஊற வைத்த மித்திரையில் மெழுகுவிட்ட மாஞ்சொல்லி விழுதானே எண்ணி பார்க்கையிலே இவளை தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கொஞ்சம் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா நீல இரவிலே தோன்றும் நிலவு போலவே நிலவை போலவே நீல இரவிலே தோன்றும் நிலவு போலவே நிலவை போலவே மாலை குமரியே நீயும் வந்த போதிலே பேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசையிலே கொஞ்ச நாள் இன்ப வளருமா பேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா அது தீர கொஞ்ச நாள் இன்ப வளருமா அன்பிலிருந்தே ஆடும் அமுது நிலைய நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்டு உறங்கிடுமா கண்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா இதயவானிலே இன்பம் கனவு கோடியே கனவு கோடியே உதயமாகியே ஊஞ்சல் ஆடும் போதிலே ஆடும் போதுமே ஆடம் பாடி கோடி காணும் பாட வைக்குமா ஆசப்பூவும் தேடும் போல வாழ முடியுமா நானும் பாடி 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 பாச தோண்டுமா ஆசை தீர துண்டரான தீண்ட தோண்டுமா அன்பிலிருந்தே ஆடும் அமுத நிலை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடு பெண்ணும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா அலங்கார பூசணம் நன்றி 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 அத்தாடி தாப்பா விடிய காலில் கைதட்டு வருது ஆமா என்னைக்குமே பழசுதான் நல்லா இருக்கு ஆமா ஆமா பழகுன செட்டில தான் பணியாரம் நல்லா வரும்ன்ற மாதிரி பழைய மீன் குழம்பு தான் என்னைக்கு ருசியா இருக்கு வேடுவாரு 5 மணிக்கு கை தட்டு வாங்குறது பெரிய விஷயம் இல்லையா? பெரிய விஷயம் இல்ல. என்ன செய்யறது நெளிவை பேசிவிட்டமேன்னு தட்டுறாரு அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரம் எவன் ஆமா அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் அதானே உண்மை அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரம் பத்திரமாத்து பசுமண்ணால் உருக்கி வார்த்த அழகுள்ள சித்திரபதுமை அன்னமும் வெக்கம் நன்னடை பயிலும் ஆரணங்கு 14 முகம் கிளி நானும் மொழி பிரமண படிப்பில் இவ்வளவோ அழகு இருக்க இவ்வளவு இங்கே அழகிய தமிழ் உலகை கொண்டு பார்க்கும்போது செலவு பண்ணிட்டு போயிட்டேன் ஆமா 14 முகம் கிளி நானும் மொழி பிரமண படிப்பில் எவ்வளோ அழகு இருக்க இவ்வளவு இங்கே ஒத்தக்குழம்பு குட்டியா சரி ஆடம்பரம் 19 நாள் உருக்கி வார்த்த அழகுள்ள சித்தப்பதி பார்க்கும் பொழுது எண்ணி ஒத்த கல்லுமோ குத்தி ஜொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து ஒத்த கல்லுமோ குத்தி ஜொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி முத்தமிடக்கூடாத திருமணமா மூக்குத்தி பஞ்சனைகள் தடை செய்யுமா இந்த மூக்குத்தி பஞ்சனைகள் தடை செய்யுமா
தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி வெள்ளரி பழம் பிறந்த பிள்ளை சிரிப்பு இன்று வேரோடு பூ பறிக்க வந்த நினைப்பு வெள்ளரி பாலம் பிறந்த பிள்ளை தீர்ப்பு அவன் வேரோடு கொண்டிருக்கும் தமிழ் இடிப்பு உள்ளிருக்கும் பூமுண்டு பெண்களிடத்தில் உள்ளிருக்கும் பூமுண்டு பெண்களிடத்தில் அதை முன்னாலே சொல்லிவிட்டேன் தங்களிடத்தில் அதை முன்னாலே சொல்லிவிட்டேன் தங்களிடத்தில் பட்டக்கல்ல குத்தி சுளுக்குதடி அது முத்தமிடும் போது வந்து தொடங்குதடி முத்தமிடக்கூடாத திருமணமா மூக்குத்தி பஞ்சனைகள் தடை செய்யுமா இந்த மூக்குத்தி பஞ்சனைகள் தடை செய்யுமா ஆக தெரிவித்தாரே நாடகம் இங்கே வள்ளி இருப்பதாக சற்று கவனித்து பார்ப்போம் சத்தா சத்தா ஆளலும் சோ ஆளலும் சோ இன்னும் ஷாருதன் கம்மியா இருக்கு ரொம்ப தூரமா இருக்காது ரெண்டு பேரும் தூரம் மலைக்கு பின்னாடி இருக்காங்க மலைனாலும் சாதாரண மலையா அருமையான வனம்யா 2 நாளா அந்த வனத்தை தான் பார்த்துக்கிட்டு தெரியுறேன் நானும் சுத்தி சுத்தி போறேன் எப்பேற்பட்ட இருந்தாலும் அருமையான வனம் அருமையான இப்படிப்பட்ட வனத்தை எங்கேயும் பார்த்தது இல்லையா வனத்துக்கு சொந்தக்கார் யார் யாது சத்திவேலு வனத்துக்கு சொந்தக்கார் யாரு சித்தி செல்வம் சித்தப்பா எம்பிஎன் செல்வம் ஒலக்கடின்னு அடிச்சுக்கிட்டே அடக்காரே பாவா ஏப்பா பொண்ணுமணி ஒலக்குடியில இருந்து ஒலக்கடின்னு அடிச்சுக்கிட்டு தானே இருக்காரு அப்படி பார்க்கும் பொழுது அதுதான் ஆளக்கானா வச்சிருக்காரு எப்பவும் சாமானோட திர்றாரு என்ன செய்தி நீட்டையில ஆளை காணுமே பார்க்கும் பொழுது அருமையான வனத்தை வருந்து கொண்டே இருக்கலாம் இந்த பெண்ணை வர்ணிக்காம என்னம்மா ராணி ஆமா பிடிங்க வாத்தியாரு என்னம்மா ராணி பொன்னானமே ஆளவட்டம் போட வந்ததோ என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆளவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏறி தேவையில்லை என்று ஏழவட்டம் தாடுகின்றதோ ஏழவட்டம் தாடுகின்றதோ என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆடவட்டம் போட வந்ததோ தேடி வந்த நீ தேவையில்லை என்று ஏழவட்டம் தாடுகின்றதோ
சந்தித்து பிற வள்ளியை சந்திக்கலாம். இருக்கட்டும். அப்படி பார்க்கும் பொழுது வண்டுமை தனைய கூந்தல் மதன வண்டாரவள்ளி கெண்டே ஒத்த கண்ணால் கிளி மொழி வாங்குகிறோம். சேர்ந்த ஒரு கீதத்தில் தள்ளிடுவோம். ஆளு என்ன 2 கீத்து கீழே கிளிமொழி வாங்குற சர்க்கரையோ தேனோ கடியனும் கலந்த பாகோ அண்டமாமன் இவருக்கெல்லாம் அமிர்தம் உண்டு அளிக்கலாமே எண்ணி பார்க்கலே. வள்ளிமலை மான்குட்டி எங்க போற? இந்த இது பாருங்க, சில்லன்று சரி. சில்லன்று பூத்த சிறு நெறிஞ்சி காட்டினில்லே நில்லன்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள். நிக்குமோ அது நிலைக்குமோ மனம் பெறுமோ ஆழ்வே ஆ ஆ ஆ இவள் செந்தமிழ் தேன்மொழியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா பைங்கனிகளில் பலரசம் தருவாள் பருகிட நலம் புரிவாள். காட்டினில் பிறந்தவனோ புதிதாய் கற்பனை வடித்தவனோ காட்டினில் பிறந்தவனோ புதிதாய் கற்பனை வடித்தவனோ இவள் ஏற்றினில் முளைத்த செந்தாமரையோ செவந்தி பூச்சரமோ இவன் வீட்டில் வளர்ந்து செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ இவள் செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் கைகள் இதழில் பலரசம் தருவாள் பருகிட நலம் புரிவாள். மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ மின்மீன்களை கயிறாய் தீர்த்தவளோ மேகத்து கூந்தல் முடித்தவளும் கண்மேனியை இதழால் இணைந்தவளோ மோகத்திலே இந்த உலகை யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ தூரத்திலே இந்த உலக ஞாபகம் ஓடி வரும் இவன் நோக்கினே இவள் செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட நலம் புரிவாள். இவள் பருகிட நலம் நாட்டில் அவன் போகலன்னு கவலைப்பட்டேன். போனால் போயிட்டு போது விடுங்க. போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் இடையாய் வாழ்பவன் யாரடா போனால் போகட்டும் போடா வந்தது தெரியும் போவது எங்கே கிடையாது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியில் நமக்கே இடமே வாழ்க்கை என்பது வியாபாரம் அது மரணம் என்பது ஜலவாகும் அது ஜனனம் என்பது வரவாகும். போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையா வாழ்பவன் யாரடா போனால் போகட்டும் போடா. அப்படி போனா போயிட்டு போது விடுங்க. ஆமாம். எத்தனையோ போகுது.
போய்கிட்டே இருக்கு, என்ன செய்யணும்? நான் உசுரோட இருக்கையில மனுஷனுடைய புகழோ தெரியாது. ஆமா. செத்த பின்னாடிதான் ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனாங்க தெரியும். பிறப்பு என்பது பொய், இறப்புன்னு தான் உலகத்துல மெய். ஆமா. நம்ம பிறக்கும் போது நம்ம பக்கத்துல யார் யார் இருப்பேன்னு தெரியாது, தெரியாது. சாகும் போது நம்ம பக்கத்துல யார் யார் நிக்கிறான்னு தெரியாது. ஒரு அடி செவத்துக்கு 30 வருஷமா சண்டை ஓட்டு கிடப்பேன். ஆமா. வாசத்தை தெளிச்சா நம்ம வீட்டுல தண்ணி தெளிக்குன்னு சண்டை ஓட்டு கிடப்பேன். அங்காளி வெங்காளிக்குள்ள அப்படிலாம் சண்டை வருது உலகத்துல. கோர்ட்டுக்கு போவேன், கேஸுக்கு போவேன். ஆமா. மனுஷனா பிறந்தா 4 பேத்துக்கு உதவி செய்யணும், உகத்திரியம் பண்ணக்கூடாது, புண்ணியம் பண்ணலாட்டியும் பாவம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா உலகத்துல. அப்படிலாம் உலகத்துல புண்ணியம் பண்ண ஆளுகள்ல சில ஆள் நீங்களும் இருக்கட்டுங்க. எந்த ஊர்ல இருந்து வரைய? வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். உங்க அப்பா பேரு? சடையன். சடையம். உங்க அம்மா பேரு? சடைச்சி. உங்க பேரு? குத்துக்குமரப்பேன். குத்துக்குமரப்பனா? என்னைய விசாரிக்கிறீங்களே நீங்க? நான் வந்து சிற்றூர் இருக்கார்ல. ஆமா. நம்பிராசன். ஆமா, நம்பிராசன். அவர் வந்து எங்க அப்பா. உங்க அப்பாவா? அவருக்கு வந்து நான் வந்து மகன். ஒரு மகனா மருமகனா? இல்ல 3 பேர் இருக்கான். 7 பேர் இருக்காங்க. மேல 3 கீழே 3. அண்ணன் தம்பி 7 பேர். நான் நடுவில். அண்ணன் புறையாருமே இருந்தா தானே புறையரும். ஆமா, சரி இருக்கட்டும். நடுவுல பிறந்திருக்கீங்க. ஆமா. உங்களுக்கு நடுவுல ரொம்ப பிடிக்குமா? எனக்கு நடுவில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிச்சா தாங்காதேங்க. அதெல்லாம் தாங்கிடும். சரி இருக்கட்டும். உங்க பேரு? என் பேரு வீரத்தேவன். வீரத்தேவன். வந்த நோக்கம் எனக்கு மான்குட்டியை தேடி வந்திருக்கேன். மான்குட்டி மாப்பிள்ள உங்கள்கிட்ட எதுக்கு நான் சுத்தி வளைக்க? இந்த வந்துட்டாங்களே சத்தியல் மாதிரி மாப்பிள்ளையா? மாப்பிள்ள நான் மானை தேடி வர கிடையாது, உன் தங்கை வள்ளியை தேடி வந்தேன். வள்ளி எதுக்கு? அதை பார்க்கணுமே. அதை பார்க்கணுமா? பார்க்கணும்னு ஆசைப்படுறாப்புல, முடியல, என்ன செய்யுது? அவருக்கு சொன்னாலாம் பார்த்துட்டு போனான்னு பரவாயில்ல, சித்திரவதை பண்ற. கார்த்திகேயன் சாதாரண ஆள் கிடையாது. அவருக்கு கல்யாணம் பேசி முடிக்கலே சொன்னாங்களாம், நீ என்னைக்காவது அந்த இசைத்தமிழ் பாட்டை என்னைக்கு பாடி முடிக்கிற அன்னைக்கு தானே உனக்கு எனக்கு கல்யாணம். கடைசி வரைக்கும் பாட முடியாது. கடைசி வரைக்கும்